அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி OnePlus யூசருக்கு OxygenOS 12 உடைய அப்டேட் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. டிவைஸ் லிஸ்ட்டும் இந்தியாவில் ரிவீல் பண்ணிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தலாம். Realme GT2 Pro இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் உடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. Moto Edge X30 இதுவும் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான். இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 703ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் மெசேஜிங் ஆப்பில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட். டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாகவே வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த ஃபீச்சரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஸப்பியரிங் மெசேஜில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது, 7 days அப்படிங்கிற டைம் ஃப்ரேம் மட்டும்தான். இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் ஃப்ரேம் 3 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. 24 hours, 7 days இல்லைனா 90 days. எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சிங்கிள் சேட்டுக்கும் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் சேட்டுக்கும் எது வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மெசேஜஸ் டெலிட் ஆகும். அதோட நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயிலையும் கூகுள் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இப்போ எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் யூஎஸ் யூசர் எல்லாருக்குமே ஜிமெயில் ஓப்பன் பண்ணோன்னா புது ஐக்கன் இப்போ தெரியுது. இந்த ஐக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கால் அண்ட் வீடியோ கால் ஐக்கன். ஸோ இந்த ஃபீச்சர் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிமெயிலில் இருந்துக்கிட்டே இனிமேல் நம்ம ஆடியோ கால் அண்ட் வீடியோ கால் ரெண்டுமே பண்ணுற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்லேருந்து வெளியே வர தேவையில்லை. ஆப்லேருந்து எந்த கிளாரிஃபிகேஷனை இமீடியட்டாக கால் பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இப்போ ஜிமெயிலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கான ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லைனப்பில் அடுத்ததாக வந்திருக்கிறது விவோ. விவோ பிராண்டிங் கீழேயும் இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் லான்ச் ஆகிற மாதிரி ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி உங்கள் ட்ரேட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கிறது மூலியமாக இந்தியாவிலையும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஸோ ட்ரேட்மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், கார்ஸ், அதுக்கப்புறம் டிரைவர்லெஸ் கார்ஸ் மூணுத்துக்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுமே விவோ பிராண்டிங் கீழே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஃப்ளாக்ஷிப் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் December 7th, அதாவது நேற்றுலேருந்து December 11th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஷிப் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஃபர்ஸில். Mi 11 Lite 5G, Mi 11X, Mi 11 Pro. இந்த 3 டிவைசஸ்க்கும் நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இமீடியட்டாக 4000 rupees வரைக்கும் ஆஃபர் இருக்குது. இது தவிர எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 to 5000 வரைக்கும் ஓல்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைசஸ்லையும் 1500 to 2000 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை மீ டிவைசஸ் வாங்கணும் அப்படின்னா அமேசானில் இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். Infinix உடைய நோட் சீரீஸில் இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் இதோட டீசர் அண்ட் அவைலபிலிட்டி லேண்டிங் பேஜ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ நோட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Infinix உடைய Note 11 அண்ட் Note 11S ரெண்டுமே பட்ஜெட் இல்லைனா மிட்ரேஞ்ச் கேட்டகரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 11S MediaTek Helio G96 இவங்க கொடுக்குறாங்க. அதே Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88 AMOLED பேனலாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மோட்டோரோலாவுடைய Moto G31 அண்ட் Moto G41 இதை ரெண்டையும் கம்பீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ Infinix தரப்புலேருந்து அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் December 13th. கூகுள் Pixel 6 சீரீஸில் லைட்டர் வேரியன்ட் Pixel 6a இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிவைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்கிறதுனால எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக இதோட டம்மி பீஸ் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் ரிவீல் ஆனதுனால அவுட்லுக், டிசைன், போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டாக தெரிய வந்திருக்கு. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 6 சீரீஸில் 6 Pro எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவுட்லுக் அண்ட் டிசைன். ஈவன் பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் பெசல்ஸோட தான் இது லான்ச் ஆகுது. அகைன் AMOLED பேனல், ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ரியர் சைடில் கூகுளுடைய லோகோ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் 3.5mm ஆடியோ ஜாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்ஸிங் ஸ்பீக்கர் கிரில்ஸ் டூவல் ஸ்பீக்கர்ஸோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட Pixel 6a Tensor சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவிலே இவங்க கொண்டு வராங்களா. OPPO என்னோட December 16th அன்னைக்கு. ஸோ அதில் நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நேற்றே பார்த்துருந்தோம் ஃபோல்டபுள் டிவைஸ் கூட இவங்க லான்ச் பண்ணலான்னு.
இப்போ ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் இன்னொரு இன்னோவேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரிட்ராக்டபிள் கேமராஸோட மெயின் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ரிட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் டீசர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜூம் லென்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி டீசரில் கிளியராக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்னோவேட்டிவ் கேமராவோட ஒப்போடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டெக்னோடைய டெக்னோ ஸ்பார்க் கோ இதில் 2022 ஸ்பெஷல் எடிஷன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இமேஜ் ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த இமேஜ் ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, டெக்னோ ஸ்பார்க்கோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான், சிப்செட் கூட அதே சிப்செட் தான். பட் இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது. மற்றபடி உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் டிஸ்பிளே எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்க போது. 2022 எடிஷன் இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, டெக்னோ தரப்புலேருந்து டெக்னோ ஸ்பார்க் 80 இந்த டிவைஸும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. மோட்டரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மோட்டரோலா எட்ஜ் X30 சைனாவில் டிசம்பர் 9 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட். ஏன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல இவங்க கொண்டு வராங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், OLED பேனல், இந்த எல்லா விஷயமும் இருந்தாலும் இது 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹைப் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த X30லேயே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அண்டர் டிஸ்பிளே கேமராவோட வரலாம் தெரியுது. ஸோ அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா 60 மெகா பிக்சலில் ஒரு ஸ்பெஷல் எடிஷனை இவங்க லான்ச் பண்ண போகிறதா இப்போ இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இந்தியாலையும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் வேறு பேரில் இது லான்ச் ஆகலாம் தெரியுது. X30 இல்லாமல் S30 இல்லைனா வேறு பேரில் இவங்க இந்தியாலையும் கொண்டு வரதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட ஆல் ஆஃப் அ சடன் ரியல்மி ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் உடைய ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme GT2 Pro இதுதான் வந்து அவங்களுடைய முதல் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மேலே லான்ச் பண்ணுவோம். இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது 9th, அதாவது டிசம்பர் 9th. மோட்டரோலாவுடைய எட்ஜ் X30 லான்ச் ஆகிற அதே டேட் தான் எங்கேயும் ரிவீலாக இருக்குது. ஸோ முதல்ல லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல ரியல்மியுடைய GT2 ப்ரோவா இல்லைனா மோட்டரோலாவுடைய எட்ஜ் X30 அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதோட ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Xiaomi 12 சீரீஸும் டிசம்பர் 28 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் ஆயிருக்க ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 MIUI 13ல இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட தான் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஷாமியுடைய 12 Pro நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் OnePlus உடைய OxygenOS 12 அப்டேட் இப்போ இந்தியாவில் 2 ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 9, 9 Pro ரெண்டுத்துக்குமே ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேறு என்னென்ன டிவைசஸ்க்கு இந்தியாவில் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிவைஸ் லிஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் OnePlus உடைய 9R, OnePlus 8 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும், OnePlus 7 சீரீஸ்லையும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன், Nord சீரீஸ்லையும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன், Nord 2, Nord CE, OnePlus Nord. ஸோ இந்த செட் ஆஃப் டிவைசஸ் வச்சிருக்கிற எல்லாருக்கும் OxygenOS 12 கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதோட புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பேரலல் ஆப் அப்படிங்கிறத வந்து இப்போ ஆப் க்ளோனர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதோட சிஸ்டம் அப்டேட் அப்படிங்கிறத அப் டு டேட்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறத சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் கஸ்டமைசேஷன் எல்லாமே பர்சனலைசேஷனில் கீழே கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்க மாதிரி சில மெனு ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கதா தெரியுது OxygenOS 12ல. ஸோ கூடிய விரைவில் OxygenOS 12 நிறைய டிவைசஸ்க்கு இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் தான் சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் லான்ச். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் யூரோப்லையும் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் இந்த டிவைஸ் Exynos 220வா இல்லை ஸ்னாப்ட்ராகன் 888ல இந்தியாவில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எப்போ மாதிரி பிளாக், ஒயிட், க்ரீன், பிங்க்னு கலர்ஃபுல்லாக தான் லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது ஆண்ட்ராய்டு 11ல தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரூமர்ஸ் வருது. ஆண்ட்ராய்டு 11 One UI 3.1 சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கெல்லாம் ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் இப்போ ரோல் அவுட் பண்ணுறாங்க. பட் இந்த டிவைஸ் லான்ச் ஆகும்போது ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். OPPOடைய இன்னோவேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் என்ன கேமராஸோட இவங்க டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்ட்ராகன் 680. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. வின்னர் வந்து கெவின். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.